உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மாறா, என்னால முடியல. தயவு செஞ்சு என்ன விட்டுரு, என் பின்னாடியே வராத ப்ளீஸ். ஏன் வீட்ல கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல? என் வாசலே உட்கார்ந்துட்டு இருக்கற. உன்கிட்ட இருந்து தப்பிச்சு கொஞ்ச நேரமாவது நிம்மதியா இருக்கலாம்னு ஆட்டோ எடுத்துட்டு வந்தா விடாம நீ துரத்துக்கிட்டே இருக்க. நான் உனக்கு என்ன கெட்டது பண்ண? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? தவர், நான் உன்னை டார்ச்சர் பண்ணலாம் இல்லடி. அப்ப இதுக்கு பேர் என்ன? நான் தான் உன்னை எனக்கு பிடிக்கல, உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கல. உனக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒருத்தனை பார்த்ததே கிடையாது. திரும்பவும் என்ன ஃபாலோ பண்ணுன்னு வச்சுக்கோ. நீ குடுக்குற டார்ச்சர்ல நான் ஆட்டோ எடுத்துட்டு போய் எங்கயாவது. நான் உன் பின்னாடி வரல, கிளம்பு போ. இதே மாதிரி ஏரியால இருந்து போயிட்டானா ரொம்ப நிம்மதியா இருக்கும். என்னாச்சு கண்மணி? ஏன் லைட்டு கூட போடாம உட்கார்ந்திருக்க? என் தங்கச்சி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது மனசே சரியில்லை. பாவம், அவ எங்களுக்காக ராத்திரி பகல் பார்க்காம வேலை பார்த்தவ. அவளை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவ நல்லா இருப்பாளோன்னு நினைச்சு ஒரு அக்காவா என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் பண்ண. இப்படி கடைசி நேரத்துல உங்க தம்பி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டானே. இப்ப என் தங்கச்சி மனசு உடைஞ்சு போய் வீட்ல ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காங்க. அப்பவும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க தம்பி எங்க வீட்டு வாசலே உட்கார்ந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். போதா குறைக்கு உங்க அத்தை வேற அவன் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க. அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு என்கிட்ட சவால் விடுறாங்க. நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க. கேக்குறதுக்கு யாரும் இல்லைன்னு தானே அவன் இப்படி எல்லாம் பண்றான். என் அண்ணன் மட்டும் உயிரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? பாவம் வீரா, அவளை கொஞ்சம் கூட நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானே. வீட்டுக்கு மூத்தவளா ஒரு அக்காவா இதெல்லாம் பார்த்துட்டு என்னால ஒன்னும் செய்ய முடியலங்க. அழாத கண்மணி, எல்லாம் சரியாயிரும். வீரா தைரியமானவர். அவ இதுல இருந்து எப்படி வெளியே வந்துடுவா? நாங்க இருக்கோம். அழாத, தைரியமாரு. அழாத, தைரியமாரு. இல்லங்க, என்னால முடியல. என் மனசு ரொம்ப பாரமா இருக்கு. ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுது. பாவம், என் தங்கச்சி எப்படி தாங்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே ஜட மாதிரி இருக்கிறதுக்கு பேசாம செத்து போயிடலாமான்னு இருக்குங்க. என்ன சொல்ற கண்மணி? என்ன பேச்சு பேசுற? ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? தப்பு கண்மணி. மானங்கிட்ட நான் பேசுறேன். அவனை அங்க இருக்க வேணாம் நான் சொல்றேன். நீ இனி இப்படிலாம் யோசிக்காத ப்ளீஸ். உங்க அப்பாவாலே அவனை தடுக்க முடியல. நீங்க சொன்னா அவன் கேப்பானா? உங்க அத்தையும் ஒரு பக்கம் சவால் விடுறாங்க. என் தங்கச்சிய நீங்க யாருமே நிம்மதியா இருக்க விட மாட்டீங்க. என்னோட குடும்பத்துக்கு என்னால எந்த பாதுகாப்பும் கொடுக்க முடியலையே. அப்ப நான் எங்க உயிரோட இருக்கணும்? கண்மணி ப்ளீஸ். கண்மணி, 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 எங்க போற? நில்லு கண்மணி. கண்மணி, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கண்மணி.
நீ இப்படி அவசர முடிவெடுத்தா நானும் உன் கூட வந்துடுறேன் கண்மணி. என்னடா இப்படி ஆளாளுக்கு வீட்டுக்குள்ள சாகுறேன்னு சொல்றீங்க? கொஞ்சம் சும்மா இருடா. என்ன பேசுறீங்க? என்ன நீங்க கண்மணி, இங்க பாருமா, நீ எதை நினைச்சும் கவலைப்படாதம்மா. வீரா நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவளுக்கும் மாறன பிடிச்சிருக்கு. ஆமா, அவ மனசுக்குள்ள ஏதோ ஒரு சின்ன தயக்கம் தான். கொஞ்ச நாள் ஆனா அது எல்லாமே மாறிடும். நீ வேணா பாரு, வீரா மாறன ஏத்துப்பா. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்ல இருப்போம். ஐயோ, திரும்ப திரும்ப என் தங்கச்சி அவனோட சேர்த்து வச்சிடுறேன்னு சொல்றீங்களே, அதை என்னால தாங்கிக்கவே முடியல. அப்படி அவனை வீராக்கு பிடிச்சிருந்ததுன்னா அத வந்து என்கிட்ட சொல்லிருக்க மாட்டாளா மாமா? எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுறவ அவ. இத சொல்றப்ப மட்டும் ஏன் மாமா தயங்கணும்? நீங்களா கற்பனை பண்ணிட்டு அவனை தூண்டி விட்டதும் இல்லாம இன்னும் எங்களை கஷ்டப்படுத்துறீங்க. மாமா நீங்களே பாருங்க மாமா, எப்படி பேசுறாங்க பாருங்க. சித்தி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க மாமா. கண்மணி அழாத கண்மணி, அழாத. என் தங்கச்சி அவனோட சேர்த்து வைக்கிறதும் நாங்க குடும்பத்தோட எரிஞ்சு சாம்பல் ஆகுறதும் ஒண்ணுதான். கண்மணி என்ன கண்மணி? அப்படிலாம் சொல்லாதம்மா. இதெல்லாம் கேட்க கூடாதுன்னா மாமா நான் போயிடலான்னு என்ன முடிவு கண்மணி? பண்ணேன். ஏய் வலி, வாய மூடு. அண்ணா, அவ மூடு வாய. அம்மா கண்மணி, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேம்மா. உன் தங்கச்சி விஷயமா நீ எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுதான் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் அப்படியே பண்றேன். அம்மா நீ யார் சொல்றதையும் கேட்காத. இல்ல மாமா, வீராவே இந்த வீட்டுக்கு வரலனாலும் உங்க பையன் திரும்பி வருவார்ல. எல்லாருக்குமே பெத்த பாசம் இருக்கும் மாமா. உங்க பையனை எப்படி மாமா நீங்க இங்க இருந்து அனுப்பிவிட முடியும்? நான் அனுப்ப சொன்னா அதுவும் தப்பாயிடும். என் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தவன தினம் தினம் பார்த்துட்டு என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது மாமா. என்ன மீறி அவன் வீட்டுக்குள்ள எப்படி வரன்னு பாக்கலாமா? நான் இருக்கமா, நான் இருக்கேன். அண்ணா, அதையும் மீறி அவன் இந்த வீட்டுக்குள்ள யாராவது சேர்க்கணும்னு நினைச்சா அப்ப நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நீ கவலைப்படாத. அம்மா நீ தேவையில்லாம போட்டு மனசை குழப்பிக்காத. அம்மா முதல்ல நீ போய் குளிச்சுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு. போமா. அம்மா கனவுல கூட இனிமேல் இப்படி எல்லாம் யோசிக்காத. புரிஞ்சுதா? போமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.